ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 9th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல கோச்சிட்டு போன ஹீரோவை சமாதானப்படுத்திருக்கா ஹீரோயின் ஐலாண்ட் வந்திருந்திருப்பா. அங்க வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்லயும் சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் ஐலாண்ட்ல ஒன்னு சேர்ந்துருவாங்களோன்னு சோமிகா பயந்து ஹீரோயினா ஆள் வச்சு கடத்தி இருந்திருப்பா. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல கடத்தினவங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட உன் வீட்டு நம்பர் சொல்லுங்கவும் அவ சாயோட நம்பரை தந்துடுறா. உடனே அவங்களும் சாயா கால் பண்ணி இந்த மாதிரி உங்க வீட்டு பொண்ணு அனு இப்ப எங்க கையில தான் இருக்கா, அவங்களுக்கு பத்திரமா திருப்பி கிடைக்கும்னா எங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணுங்கிறாங்க. என்ன அனு டாக்டர் தேடி தானே போனா, அவங்க எப்படி கடத்தல்காரங்கிட்ட மாட்டினா, ஒருவேளை போய் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு அனு உங்கள்கிட்ட தான் இருக்காங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க. இவங்க ஹீரோயின் கிட்ட பேச வைக்கிறாங்க. ஹீரோயின்மே ஒரு மாதிரி பயந்துதான் போயிருக்கா. ப்ளீஸ் அங்கிள் என்ன காப்பாத்தவாங்கன்னு அவ வாய்ஸ் கேட்கவும் இவனும் பதறி போயிடுறான். தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் 1 கோடி ரூபாய் ரெடி பண்றேன், அடுத்து எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லும் போது நான் அங்க வந்து அனுவை கூப்பிட்டுக்கிட்டு படத்தை கொடுத்துறேன்னு இவன் பணம் ரெடி பண்ண ஆரம்பிக்க அப்பதான் அவனை பாக்குறதுக்காக மிரண்டா அங்க வரா. ஏன் என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு கேட்க இந்த மாதிரி அனுவை கடத்திட்டாங்க, கடத்தினவங்க பணம் கேக்குறாங்க. கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா? ஆமா, நான் அனுக்கிட்டே பேசினேன். சரி வாங்க நம்ம போலீஸை ரீச் பண்ணுவோம். இல்ல போலீஸ் எல்லாம் போனா அனுவோட லைஃப் ரிஸ்க் ஆயிடும், முதல்ல நம்ம அனுவை காப்பாத்தும், அதுக்கப்புறமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாங்க. எனக்கு என்னமோ நீங்க போலீஸை கான்டாக்ட் பண்ணாததான் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு இவ சின்சியரா சில அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா அவன் வந்து இவ பேச்சு கேட்கறதே இல்ல. அனுவை காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் அவன் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கு. சோ அவசர அவசரமா பணத்தை எல்லாம் எடுத்துட்டு அவன் கிளம்ப மிரண்டாவும் கூட ஜாயின் ஆயிக்கிறா. ஆமா, அனு டாக்டர் பார்க்க தானே அங்க போயிருந்தா. அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, சரி நம்ம டைரக்டாவே டாக்டர்கிட்ட பேசிக்கலான்னு இவ ஹீரோவோட நம்பருக்கு கால் பண்ண. அந்த சமயத்துல ஹீரோவுமே பக்கத்துல எல்லாம் ஹீரோயின் இருக்காளான்னு தேடி பார்த்துட்டு அவ அங்க இல்லன்னதும் ஒருவேளை கோச்சிட்டு ஐலாண்ட்ல இருந்து வெளியில வந்திருப்பாளோ அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக இந்த ஐலாண்டு போறதுக்குன்னா அங்க ஒரு சின்ன ஹார்பர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு வரான். ஆனா அங்க எங்கேயுமே ஹீரோயின் இல்ல. அந்த சமயத்துலதான் மிரண்டா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி அணுவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்களாமா, பணம் கேட்டு மிரட்டி இருக்காங்க. அனு உங்க கூட தானே இருக்கா, எப்படி அவ மிஸ் ஆயிருக்க முடியுங்க? அணுவை கடத்திட்டாங்களா? நானும் அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன். கன்ஃபார்மா அணுவை கடத்திருக்காங்களான்னு கேட்க ஆமா, சாயா இந்த மாதிரி அணு கிட்ட பேசிருக்காருங்கவும் சரி நீ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அவனோட போட்ல இருக்கிற வாக்கி டாக்கில இருந்து ஹீரோயினை கடத்தினவங்க கண்டிப்பா ஹார்பருக்கு வந்திருக்க முடியாது, ஏன்னா அப்படி வந்திருந்தா போலீஸ்ட மாட்டிருப்பாங்க. இன்னமும் ஐலாண்ட சுத்தி ஏதாச்சும் ஒரு பகுதியில தான் போட்டோட அவங்க ஹீரோயினை வச்சிருந்திருக்கணும். இவனுக்கு தான் அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஐலாண்டர்ஸையும் தெரியும்ல. சோ அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் வாக்கி டாக்கில கான்டாக்ட் பண்ணி புதுசா ஏதாச்சும் போட்டு பாத்தீங்களா, உங்க ரேடார் சர்க்கிள் எதுவும் சந்தேகப்படுற மாதிரி போட் இருந்தா எனக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லவும் இந்த மாதிரி டாக்டர் உதவி கேட்கவும் அங்க உள்ள மீனவர்கள் எல்லாம் கொஞ்சம் உஷாராயி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுபடி ஹீரோயின் இருக்கிற போட்டையும் அவங்க லொகேட் பண்ணி இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க இவ அவங்களோட உதவி மூலமா ஹீரோயின் இருக்கிற போட்டை ரீச் பண்ணிடுறான். அந்த கடத்தல்காரங்களுக்கும் ஹீரோக்கும் இடையில பயங்கர சண்டை நடக்குது. அதுல ஒருத்தன் துப்பாக்கியை வச்சு ஹீரோவை சுட போக அது வரைக்கும் பயந்துட்டு இருந்த ஹீரோயின் ஒரு கண்ணாடி பாட்டில எடுத்து அந்த சுட போனவனோட மண்டையை உடச்சு விட்டுறா. நடந்த சண்டையில ஹீரோட கையிலயுமே அடிபட்டு இருந்திருக்கும். எப்படியோ அந்த மீனவர்கள் உதவி மூலமா அந்த கடத்தல்காரங்களை எல்லாம் இவங்க கட்டி இழுத்து ஹார்பருக்கே கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோ இங்க இருந்து கிளம்பும் போதுமே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருந்திருப்பான். அவங்களுமே கடத்தல்காரங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துலதான் சாயாவும் மிரண்டாவும் அங்க ரீச் ஆறாங்க. அவங்க இருந்துட்டு போலீஸ் கிட்ட அணுவை யாரு கடத்தினதுங்க, இவங்கதான் கடத்திருக்காங்க, இனிமேதான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். பணத்துக்காக அணுவை கடத்திருக்காங்கன்னா, அதுவும் அணு புருஷனை தேடி போன சமயத்துல கடத்திருக்காங்கன்னா பண தேவையுள்ள புருஷன் தான் கடத்தி வச்சு இந்த பிளாக்மெயில பண்ணிருக்கோன்னு அவன் அநியாயமா ஹீரோ மேல பழி போட ஹீரோவா அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. ஹீரோயின் ஏதோ சொல்ல வருவானா, அதுக்குன்னு போலீஸே சார் எங்களுக்கு முதல்ல தகவல் கொடுத்ததே அணுவோட ஹஸ்பண்ட் தான், நாங்களே விசாரிச்சு சொல்றோம்னு அவங்க கம்ப்ளைண்ட மட்டும் வாங்கிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. சாயா வந்துட்டு அணுவா நம்ம போலான்னு கூப்பிட நான் வரலங்கிறா. இங்க இருக்கிறது உனக்கு சேஃப் இல்ல, எனக்கு நல்லா தெரியும் இவன் தான் உன்னை கடத்தி வச்சு பணம் பறிக்கலாம்னு நினைச்சிருந்திருப்பான். ஏன்னா 6 கோடி ரூபாய் பணம் இவன் தான் நம்ம கிட்ட கடன் பட்டிருக்கான், அதை ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு தான் உன்னை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும். கடைசியில போலீஸ் கிட்ட மாட்டிக்க போறேன்னு தெரிஞ்சதும் இப்படி காப்பாத்துற மாதிரி அவனே நாடகம் பண்ணிக்கிட்டான். அங்கிள் போதும், இதுக்கு மேல நான் அவரை பத்தி எதுவும் தப்பா கேட்க விரும்பல. எனக்கு நல்லா தெரியும் இந்த கடத்தலுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னை காப்பாத்த வந்து அவர் கையில அடிபட்டு இருக்கு. பணத்துக்காக எதையும் செய்யறவர் என் புருஷன் கிடையாது. நீங்க முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அனு இந்த 4-5 நாள் அவன் உன்னை பேசி பேசி ஏதோ மயக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவனோட வார்த்தைகளை எல்லாம் நம்பாத. போலீஸ் தான் கடத்தல்காரங்களை விசாரிக்க கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா அவங்க இவன் பேரு தான் சொல்லுவாங்கன்னு சொல்ல இங்க பாருங்க, இப்படி மேல மேல நீங்க புருஷன் நீங்க அவமானப்படுத்த நான் விரும்பல. சரி அனு, அவங்க விசாரிச்சு சொல்லிட்டோம் நம்ம போலான்னு இவன் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க, இல்ல நான் என் புருஷனை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன், அவர் எப்போ ஐலாண்ட்ல இருந்து கிளம்புன்னு விருப்பப்படுறாரோ அப்பதான் நானும் வருவேன்னு இவ ஹீரோ கை பிடிச்சி அங்க இருந்து நகர்ந்து போக ஹீரோக்கே பேசுனது ஆச்சரியம் தான். ஏன்னா இவ்வளவு தனக்காக அனு பேசுவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அவனுக்காக இப்படி எல்லாம் பேசுறது பிடிச்சிருக்கு. அவ கூப்பிடவும் அப்படியே அவ கூட ஒன்னா போறானா. இதெல்லாம் அப்படியே சாய விரக்தியா பாத்துட்டு இருக்கான். அந்த பார்வையில அவனுக்கு இன்னமும் ஹீரோயின் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் காட்டுது. அவனுக்கு புரியுது ஹீரோயினுக்கும் தனக்கும் சாத்தியம் இல்லைன்னு, இருந்தாலும் ரொம்ப நாளா இருந்த ஃபீலிங்ஸ்ல அது கண்ணிலே வெளிப்படையா தெரியுது. அத பக்கத்துல இருந்து பாக்குற மிரண்டாவால நல்லாவே உணர முடியுது. நீங்க இன்னும் அணுவை நேசிச்சுட்டு தானே இருக்கீங்க. அவனை அதிர்ச்சி அவளை திரும்பி பார்க்க பொய் மட்டும் சொல்லாதீங்க, அது உங்க கண்ணிலேயே நல்லா எனக்கு தெரியுது. எந்த சின்சியர் ஃபீலிங்ஸ் நான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தனோ அதை நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அணுக்காக உங்க கண்ணுல பார்த்தேன். நீங்க இந்த ஒன் சைட் லவ்னால பெருசா பாதிக்கப்பட போறீங்க. அணு உங்களுக்கு கிடைக்க மாட்டா. அவ உங்களை அவளோட சித்தப்பாவை மட்டும் தான் பாக்குறா. நீங்க டாக்டருக்கும் அணுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வச்சு அவங்கள பிரிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பாண்டிங் இன்னமும் அதிகமா தான் இருக்கு. நீங்க
நீங்க பணம் கொடுத்து அணுவை காப்பாத்தலாம்னு நினைச்ச அதே சமயத்துல டாக்டர் அவரோட உயிரை பணைய வச்சு அணுவை காப்பாத்திட்டு வந்திருக்காரு. அதனாலதான் அவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க கூப்பிட்டு உங்க கூட வராம டாக்டர் கூட போயிருந்திருக்கா. அவ இனி திருப்பி உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல, அதை நீங்க ஏத்துக்கணும். இது ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸா எடுத்துக்கோங்க. அவ வந்துட்டு மிரண்டா, சாரிங்க, உங்க மேல அணுவுக்கும் அணுவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்பிக்கை வரணும் தானே என்னோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கதா காட்டிக்கிறதுக்கு நினைச்சிருக்கீங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நல்ல வேளை முழுசா நம்பி உங்களை பாய் ஃப்ரெண்டா நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். சோ இனிமே இந்த மாதிரி என்னோட எமோஷன்ஸ் கூட விளையாடாதீங்க அப்படின்னு தைரியமா பேசிட்டு இருந்தாலும் அவ கண்ணுல லைட்டா கண்ணீர் எல்லாம் வந்துருது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் ஐயோ என்னை ஏமாத்திட்டீங்க, என் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிட்டீங்க, என்னை வச்சு ஃபன் பண்ணிருக்கீங்கன்னு உங்க மேல கோவப்பட்டு உங்க மூஞ்சிலேயே முழிக்காம இருக்கிற ஆள்லாம் நான் கிடையாது. நீங்க எதுக்காக என்ன ட்ரை பண்ணீங்களோ அது நீங்க பண்ணவே முடியாத அளவுக்கு உங்க பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணி அணுவையும் டாக்டரையும் உங்களை பிரிக்கவே விட மாட்டேன். அப்பந்தானே மெரண்டா கூட விளையாடுனது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரிய வரும்னு அவ கோவமா சொல்லிட்டு போக, சாயாக்கா தேவையில்லாம தொலையை தூக்கி ஜோப்புக்குள்ள போட்டுட்டோமோன்னு கொஞ்சம் பயமா தான் அவளை பாத்துட்டு இருக்கான். ஆனா அவ மேல நம்பிக்கையே இருக்கு. கண்டிப்பா தனக்கு அணு மேல ஃபீலிங்ஸ் இருக்கத அவ அணுகிட்ட சொல்ல மாட்டானோ. இந்த கடத்தல்காரங்களை போலீஸ் விசாரிச்சதுல அவனுங்க இந்த மாதிரி சோமிக்காங்கிற ஒரு பொண்ணு தான் எங்களை கடத்த சொன்னிச்சுன்னு அவ போன் நம்பரையும் அவ அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆன மணியையும் ஆதாரமா காட்ட, சோமிக்காவோட அப்பா தான் பெரிய பணக்காரராச்சு. அதனால போலீஸ்ல இருந்து தகவல் டைரக்டா அவருக்கு தான் ரீச் ஆகுது. உடனே அவர் அவரோட பாடி கார்ட்ஸை விட்டு சோமிக்கா எங்க இருந்தாலும் வீட்டுக்கு தூக்கிட்டு வாங்கன்னு அவளை கூப்பிட்டு வந்து பயங்கரமா திட்டுறாரு. உனக்கு என்ன மண்டை கோளாறு பிடிச்சிருச்சா? நான் முதலே சொன்னல அந்த டாக்டர் உனக்கு வேண்டான்னு. இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்க. கொஞ்சம் நீ வெளியில சுத்திட்டு இருந்தேன்னா போலீஸ் உன்னை தூக்கி உள்ள வச்சிருந்திருப்பாங்க. நானும் கொஞ்சம் நார்மலா இருப்பேன்னு உன்னை ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து வெளியில விட்டா பழையபடிக்கு அதே வேலையை செய்ய போயிட்டேன். இனி கொஞ்ச நாள் நீ ரூம்குள்ள இருந்தா தான் சரியா இருக்குன்னு அவளை பழையபடிக்கு ரூம்குள்ள அடைச்சு பாடி கார்ட்ஸ பாதுகாப்புக்கு வச்சாரு. இவளை பேசாம வீட்டுல சிற வைக்கிறதுக்கு ஏதாச்சும் நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடலாம். இங்க ஐலாண்ட்ல வீட்டுக்கு வந்த ஹீரோ அவன் கையில அடிபட்டு இருக்கும்ல, அது கட்டெல்லாம் போட்டுக்கிறான். அவன் கட்டு போடுறதுக்கு ஹீரோயின் பக்கத்துல இருந்து உதவி பண்றா. நைட் அவன் சாப்பிடறதுக்காக இவ்வளவே கஞ்சி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து அவனுக்கு ஃபீட் எல்லாம் பண்றா. உண்மையிலே இது இவதானா கனவா நனவாங்கிற வரைக்கும் ஹீரோ ஷாக் ஆயிருக்கான். பேசாம அவ பண்றது மட்டுமே ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். அவளுக்குமே அது நல்லா தெரியுது. அதனால அவனை பார்த்து சிரிக்க மட்டும் தான் செய்யறா. பெருசா ரெண்டு பேரும் பேசிக்கிறது கூட இல்ல. அவன் சாப்பிட்டு முடிக்கவும் இவ குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக கிளம்பவும் அங்க கபோர்ட் மேல ஒரு புது ட்ரெஸ் பேக் இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவ இங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரி ட்ரௌசர் பனியன் மட்டும் தான் போட்டுட்டு இருப்பா. அது ஹீரோ ஓடுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில பேஷண்ட் பாக்கணும் தானே கிளம்பி போயிருந்திருப்பான். அங்க இருந்து ஹீரோயின்காக நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் நடந்த கலவரத்துல ஹீரோயின் காணாம போய் இது அவகிட்ட கொடுக்க முடியாம போயிருந்திருக்கும். இப்ப அதை அவளவே பார்த்துட்டு திரும்பி அவனை பார்க்க அவனும் சிரிக்கிறானா. இவ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு குளிச்சுட்டு அதை போட்டுட்டு வரா. அவ வர்றதுக்குன்னு இவன் பெட் பக்கத்திலேயே ஒரு சின்ன பெட் மாதிரி அவளுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். அவளும் சிரிச்சுட்டே வந்து அந்த பெட்ல படுத்துக்க, இவனும் அவன் பெட்ல படுத்துட்டு அவளையே பார்த்துட்டு இருக்க. யார் ஃபர்ஸ்ட் பேசணும் என்ன பேசணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கவும் ஹீரோவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றான். அனு இன்னைக்கு காலையில் நீ கூச்சிட்டு போனேன்னு நினைச்சு நான் விளையாட்டாதான் முதல்ல உன்னை தேடிட்டு இருந்தேன். ஆனா நீ காணாம போனேன்னு தெரிஞ்சப்ப நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். இன்னைக்கு ஒருவேளை நான் உன்னை நேரத்துக்கு வந்து அங்க காப்பாத்த முடியாம போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதுக்கு வாழ்நாள் ஃபுல்லா வருத்தப்பட்டிருப்பேன். உங்க அப்பாவுக்கு பதில் சொல்ற நிலைமையில இருந்திருப்பேன். சாரி, நான் உன் விஷயத்துல அவ்வளவு அஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதுங்கவும் இல்ல நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். என்ன காப்பாத்துற முயற்சியில கையில அடிப்பட்ட மாதிரி உங்களுக்கு வேற எங்கேயும் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என்னாலையும் அந்த குற்ற உணர்ச்சியோட காலம் ஃபுல்லா வாழ்ந்திருக்க முடியாது. என் உயிரை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு மெனக்கெட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிறா. நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்ததை விட நீ திரும்பி என் கூட என்னோட வரணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்த பாத்தியா, அப்ப நான் ரொம்பவே ஸ்பெஷலா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவன் கையை நீட்டிக்க ஹீரோயினும் அவ பெட்ல இருந்து அவன் கையை புடிச்சுக்கிறா. ஒரு மாதிரி அந்த சீனே ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே காலையிலே ஹீரோவோட வீட்டுக்கு ஒருத்தன் ஓடி வந்து, சார் பக்கத்து ஐலாண்ட்ல ஒருத்தர் ரொம்ப சீரியஸா இருக்காரு, அவருக்கு உங்களோட உதவி தேவைப்படுதுங்கவும் இவனும் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறானா. ஹீரோயின் இருந்துட்டு நானும் உங்க கூட வர, உங்களுக்கு கையில அடிபட்டு இருக்கல, உங்களால பேக் எல்லாம் தூக்கிக்க முடியாதுன்னு அவளும் சேர்ந்துக்கிறா. ரெண்டு பேரும் இந்த ஐலாண்ட்ல இருந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு சின்ன ஐலாண்டுக்கு வராங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே மீனவர்கள் தான். இப்ப சீரியஸா இருக்கிற அந்த நபர் கூட மீனவர் தான். அவர் உடம்புல சின்ன காயம் கூட இல்ல, ஆனா அங்கங்க ஊசி குத்துற மாதிரி வலி அவரால் உணர முடியுது. அந்த பெயின் அவரால் தாங்கிக்கவே முடியல. ஹீரோ தான் போய் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அவரை நார்மல் நிலைக்கு கொண்டு வரான். அவன் பண்ண அந்த மருத்துவ உதவிக்கு பணம் கூட வாங்கிக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி அங்குள்ள மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருப்பானாட்டு இருக்கு. கூட வந்தது தன்னோட மனைவின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறானா. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்டாட்டியோட வந்த டாக்டர் நாங்க வெறுங்கையோட அனுப்ப மாட்டோம்னு அவங்களுக்கு கை நிறைய ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச மீன் எல்லாம் கொடுத்து விடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பெருமையா இருக்கு. சே, இத்தனை பேரு தான் புருஷனை நம்பி இருக்காங்களான்னு. அப்பதான் ஞாபகம் வந்தவளா, ஆமா அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி வழியில துடிச்சாருங்கவும் இவங்க போட்டு சுத்தி நிறைய மீனவர்களோட போட் எல்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் வலை வீசிட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் காட்டி இங்குள்ள மீனவர்கள் சும்மா வலை வீசினா மட்டும் மீன் கிடைக்காது, மீனை பிடிக்கிறதுக்காக அவங்க வலைய வச்சு ஒரு டிராப் செட் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க கடலுக்குள்ள ஆழத்துல குதிக்கிறாங்க. டீப் வாட்டர்ல எப்பவுமே கிராவிட்டி பிரஷர் எல்லாம் அதிகம். சோ அதை எதிர்த்து இந்த மீனவர்கள் செயல்படும் போதுதான் அந்த ஃபோர்ஸ் அவங்களுக்கு பாடியில எதிர்வினை மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த டீப் வாட்டர் பிரஷர்னால அவங்க பாடியில ஊசி குத்துற பெயினை உணர்றாங்க. இது அப்படியே கண்டுக்காம விட்டோம்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. பாரு, நம்ம நேரத்துக்கு போனதுனால இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாத்திருக்கோன்னு சொல்லவும் ஹீரோனும் அப்படியே சுத்தி பாக்குறா. இங்க உள்ளவங்க எல்லாம் அவங்களோட ஒரு நாள் வாழ்க்கைக்காக உயிரையே பணைய வைக்கிறாங்க. அவ இத்தனை நாள சின்ன வயசுல இருந்து நல்லா
பணக்காரியா வாழ்ந்த பொண்ணு இங்க உள்ள மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது இது அவளுக்கு லைஃப் லெசன் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இவ எமோஷனலா ஆயிட்டா. இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு மாதிரி ஹீரோயின் மூஞ்சி வச்சிட்டு இருக்க. இவன் என்னாச்சுன்னு கேட்க அழுதுட்டே உடனே அவனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறா. சரண், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனாலதான் உங்களை தேடி இங்க வந்தேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இத வந்த நாள்லயே சொல்லியிருந்திருக்கணும், ஆனா அப்ப எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல, இன்னைக்கு ஏன் சொன்னீங்கன்னா நேத்துக்கு அந்த கடத்தல்காரங்க என்ன கடத்தினது, இன்னைக்கு அந்த மீனவர் உயிருக்கு போராடிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கும்போது இந்த வாழ்க்கை ஒன்னும் அவ்வளவு நிரந்தரம் இல்லங்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நான் என் மனசுல நினைக்கிறத இப்ப சொல்லாம போயிட்டேன்னா திரும்பி எனக்கு வாய்ப்பு கிடைக்காதோன்னு பயம் வந்துருச்சு. அதனாலதான் நான் இப்பவே சொல்லிட்டேன். இதுக்காக நீங்க என்ன கலாய்ச்சிங்கனாலும் சரி கிண்டல் பண்ணீங்கனாலும் சரி இதுதான் உண்மைன்றாளா? அவன் எதுக்கு கலாய்க்க போறான்? இந்த பதில் எதிர்பார்த்து தானே அவன் 4-5 நாளா அவளை அங்கேயே இருக்க வச்சிருக்கான். சோ திரும்பி அவளை நெத்தியில கிஸ் பண்ணிட்டு நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அனுங்கிறான். எப்ப 2 பேரும் அன்பை சொல்லிக்கிட்டாங்களோ 2 பேரும் தரையிலேயே இல்ல வானத்துல மிதந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலேயே அவங்க 2 பேரும் மட்டும் தான் அந்த வீட்டுல வாழ்ற மாதிரி ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. எது செஞ்சாலும் சிரிச்சுக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து சமைக்கிறாங்க, ஊட்டி விட்டுக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினை மடியில உட்கார வச்சு அவகிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டே இருக்கான். எப்போ இப்படி எல்லாம் பேசினா கோபப்படுற ஹீரோயின் இன்னைக்கு அதெல்லாம் ரசிச்சிட்டு இருக்கா. அவனுக்கே ஒரு கட்டத்துல சொந்த பொண்டாட்டிகிட்ட ஃபிளர்ட் பண்றது எனக்கே ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கு. என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் ஃபிளர்ட் பண்ணியிருந்திருக்கணும், அப்புறம் லவ் பண்ணியிருந்திருக்கணும், கடைசியா கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். நம்ம லைஃப்ல எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்குது, ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அவளோட நைட் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறா. ஹீரோ எடுத்து குளிக்க போயிருந்திருப்பான். அவனுக்கு ட்ரெஸ் கொண்டு போய் நம்மளே கொடுத்துடலான்னு பாத்ரூம் வாசல் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் குளிச்சுட்டு டவலோட வெளியில வரானா. எப்போ இந்த மாதிரி பார்த்தா அப்படி போங்க இப்படி போங்க ஏன் ட்ரெஸ் போடலான்னு கோப்படுறவ இன்னைக்கு அவனையே பார்த்துட்டு இருந்துட்டு திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறா. எதுக்கு இப்ப சிரிக்கிறேங்க? இல்ல முத நாள் நான் உங்களை இங்க வச்சுதானே பார்த்தேன், அப்ப கூட உங்களோட டவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தி அவனை கலாய்க்க ஆரம்பிக்க, ஏன் இப்பவும் அது ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறியான்னு இவன் டவலை கழட்டலான்னு போக, சரண் விளையாடாதீங்க ஒழுங்கா ட்ரெஸ் போடுங்கன்னு அவன் மேல வேகமா ட்ரெஸ் எரிஞ்சிட்டு போக, ட்ரெஸ் கையில கொடுக்காம இது கீழே போடுறேன்னு அவன் அவளை துரத்திட்டு போக அப்படியே அவ கடற்கரையில ஓட ஆரம்பிக்கவும் இவனும் பின்னாடியே ஓடி வரானா. ஹீரோனை எட்டி பிடிக்கும் போது 2 பேருமே ஸ்லிப் ஆகி ஒருத்தர் மேல ஒருத்தர் கடற்கரையிலே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் இங்கதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபைட் கூட ஆரம்பிச்சதுங்கவும், சண்டை நான் போடலனும் உன்னை காப்பாத்தி நான் தான் கூட்டு வந்தேன், நீ தான் என்கிட்ட அனாவசியமா சண்டை பிடிச்சேன், நான் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கடத்தி கொண்டு வந்தீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்போ கடத்தி தான் உங்க பக்கத்துல வச்சிருந்திருக்கீங்க, ஆனா அது வேற கடத்தல் இது வேற கடத்தலுங்க. அவனா சிரிக்க ஆரம்பிச்சானா. ரொம்ப சிரிக்காதீங்க, அப்புறம் நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்திருக்கோங்கிறத பக்கத்துல யாராச்சும் போட்டோ எடுத்து அதை என் மொபைலுக்கு அனுப்பிச்சு வைக்க போறாங்க. ஹீரோவா அதுக்கும் சிரிக்கிறான். கடைசியா நான் அந்த போட்டோ எடுக்கலன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, மெரண்டா தான் எனக்கு எல்லா உண்மையும் சொன்னான், அந்த போட்டோஸ்ல இங்க உள்ளவங்க தான் யாரோ எடுத்திருக்காங்க, அது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெரண்டா சும்மா எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கா. நான் உங்களை ஆரம்பத்துல இருந்தே தப்பா புரிஞ்சுட்டு நிறையவே இன்சல்ட் பண்ணிட்டேன்ல. நம்மளோட முதல் சந்திப்பு நடந்தப்போ நான் என்னோட நிதானத்திலேயே இல்ல. உங்களுக்கு என்ன முறை பார்த்தப்போ எப்படி ஃபீல் ஆனிச்சுங்க? என்னால கூட சரியா ஃபீல் பண்ண முடியல. அதனால நான் எங்க உன்னை முத சந்திச்சனோ அந்த இடத்துக்கு இப்ப கூட்டிட்டு போட்டுமான்னு இவன் அந்த நைட் நேரத்துல ஹீரோயினோட அவனோட சின்ன போட்டை எடுத்துட்டு அந்த பவளப்பாறைகள் இருக்கிற பகுதிக்கு கூட்டிட்டு வரான். இந்த இடம் இன்னைக்கு இன்னுமே அழகா தெரியுதுன்னு அவ அதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கும் போது, ஆமா இது எப்பவுமே அழகா இருக்கும், நான் அடிக்கடி இங்க வருவேன், அப்படி ஒரு நாள் வந்தப்போதான் அதோ அந்த இடத்துல நீ தண்ணிக்குள்ள விழுந்தேன்னு இவன் ஒரு இடத்த கை காட்ட, அப்படியா அப்படி உங்களுக்கு முறை என்ன பார்த்தப்ப என்ன தோணுச்சுங்கவும், தண்ணியில விழுந்த ஒரு அழகான பொண்ணை காப்பாத்திட்டோன்னு நினைச்சேன், ஆனா நீ அன்னைக்கு அந்த போதை மருந்தோட எஃபெக்ட்ல என்கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் டார்ச்சரா தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது. ஆனா அடுத்த நாளே உனக்கு உங்க சாயா அங்கிளுக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வரவும் நானுமே அதை நம்பிட்டேன். ஏன்னா நான் பார்த்த போதெல்லாம் சிச்சுவேஷன் அந்த மாதிரியே அமைஞ்சிருச்சு. பொதுவா ஒரு பர்சனோட பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நான் கன்சிடர் பண்ண ஆளே கிடையாது. ஆனா உன் விஷயத்துல நான் இதை பத்தி நிறைய யோசிச்சு என்ன நானே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். மேபி அதுக்கெல்லாம் காரணம் எனக்கு உன் மேல உள்ள பொசசிவ்னஸ் நினைக்கிறேன். சாரி, நான் தான் நீங்க வேணும்னே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தானே என் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்ததே இல்ல. நீங்க சொன்ன மாதிரி உங்களை நான் புருஷனா மனசார அக்செப்ட் பண்ணிக்காம ஒரு ரூம்மேட்டை விட கேவலமா தானே ட்ரீட் பண்ணேன். உங்க சைட்ல நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் காரணம் நான் தான், என் பேர்ல தான் தப்பு, சாரின்னு சொல்லவும், இல்லனு நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா என் ஒய்ஃபை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கணும். வீணா உன் மேல சந்தேகப்பட்டது என்னோட தப்பு தான், அதுக்கு நான் தான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும். 2 பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. ஒரு மாதிரி மனசுல உள்ளதெல்லாம் வெளிப்படையா பேசி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பேசிட்டே இருந்தவங்க ரொம்ப க்ளோஸா வரவும் ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக போக அவளும் எந்த அப்போஸும் பண்ணனால அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஆனா இவங்க வந்தது கடலுக்கு நடுப்பகுதி. அந்த சின்ன போட்ல துடுப்பு போட்டு நின்னாதான் பேலன்ஸ் ஆகும். இவங்க வாட்டுக்கு இவங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்கன்னா படகு கவுந்துருங்கிறதெல்லாம் மறந்துட்டாங்க. ஏன் சொல்றேன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே படகு கவுந்து இவங்க தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஆனா கடலுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமாவும் 2 பேரும் பயந்த மாதிரிலாம் இல்ல. ஹீரோ கிட்ட விளையாட்டு காட்டிட்டு அவன் நீந்தி மேல வந்துட்டு இருக்க, அவளுக்கு பின்னாடி இவனும் ஃபோர்ஸா நீந்தி வந்துட்டு இருக்கான். அவன் மேல போறதுக்குன்னு திரும்பவும் இழுத்து தண்ணிக்குள்ளே ஒரு டைம் கிஸ் பண்ணி ஒரே ரொமான்ஸ் தான் போங்க. கடைசி இவங்களே டயர்ட் ஆகி கடற்கரைக்கும் வந்துடுறாங்க. 2 பேரும் ரிலாக்ஸ்டா மனக்கரையில படுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு முத டைமே இப்படிதான் நான் உன்னை கஷ்டப்பட்டு கடலுக்குள்ள குதிச்சு இப்படிதான் மண்ணில கொண்டு வந்து போட்டிருந்தேன். அன்னைக்கு நீ என்ன என்னெல்லாம் பண்ணன்னு தெரியுமா? என்ன பண்ண? என்ன கிஸ் பண்றதுக்காக வந்த, கிஸ் பண்ண
பண்ணனா எதிர்பார்த்தேன் ஆனா நடக்கலன்னு சொல்லிட்டு இப்ப அவளை கிஸ் பண்ண அப்படியே ரொமான்ஸ் போய்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ஐலாண்ட் வீட்டுல இருக்காங்க. நைட்டோட ரொமான்ஸ் பாட்டுலாம் முடிஞ்சிருச்சாட்டு இருக்கு. இப்ப காலையில வெயில் வீட்டுக்குள்ள வர வரைக்கும் 2 பேரும் எழுந்திருக்கல. வெயில் மூஞ்சில படவும் ஹீரோயின் தான் முதல்ல முழிக்கிறா. பக்கத்துல இருக்கிற ஹீரோவை எழுப்பிட்டு டாக்டருக்கு இன்னைக்கு பேஷண்ட் பாக்குற வேலையெல்லாம் இல்லையாங்க. அவன் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு டாக்டர் இன்னைக்கு பேஷண்டான நிலைமையா தான் இருக்கு. ஏன் என்னாச்சு? டாக்டர் மனசு ஃபுல்லா காதல் இருந்துச்சு, அது ஓவர்ஃப்ளோ ஆகி வயிற்றுக்கிட்டே இறங்கிருச்சு, ஒரே வயிறு வலியா இருக்கு. அதனால டாக்டருக்கே இன்னைக்கு லீவுங்க, விளையாடாதீங்க, நீங்க முதல்ல எழுந்துறீங்கன்னு சொல்ல அனு உனக்கு இந்த லவ் வியாதி பத்தி தெரியாதுல, அது ஒரு தொத்து வியாதி, எனக்கிட்ட இருந்தது இப்போ உனக்கிட்ட கூட வந்திருந்திருக்கலாம். இப்ப எங்க லவ் ஹார்ட் கிட்ட இருக்கா வயிற்று கிட்ட இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு முதல்ல அவளோட ஹார்ட் கிட்ட காது வச்சு பாக்குறான். அப்பா பயங்கரமா ஹார்ட் பீட் இருக்கு, அப்ப நிறைய லவ் இங்கேயும் இருக்கு அப்படின்னு வயிற்று கிட்ட காது வச்சு பார்த்துட்டு எனக்கு மாதிரியே உனக்கும் கொஞ்ச நாள்ல ஹார்ட்ல இருக்கிற லவ் எல்லாம் இங்க ஷிஃப்ட் ஆகும், அதாவது நமக்கு பேபிஸ் வரும்னு அவன் காலையிலேயே திரும்ப ரொமான்டிக் மூடுக்கு போயிடுறான். பொதுக்கெல்லாம் அவங்களோட ரொமான்ஸ் முடிகிற மாதிரி இல்ல, அது போய்கிட்டே இருக்கு. இங்க மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரியும் என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு, டாக்டர் அவர் வீட்டுல இருந்து வெளியில வரவே காணும், ஏதோ ஒரு வேலை விஷயமா இந்த பக்கமா வந்துதான் ஆகணும், இன்னைக்கே இன்னும் ஆளை காணும்னு சொல்லிட்டு அவ ஹீரோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்க. நைட் அந்த வீட்டு பக்கமா வந்த குண்டா ஒருத்தர் இருப்பான்லாம், எப்பவுமே ஹீரோ வீட்டை சுத்தி தான் இருப்பான்ட்டு இருக்கு. இங்க நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கோம். அதனால இல்ல இப்ப நம்ம டாக்டரை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அந்த மாதிரியுமே இழுத்து பிடிக்கலான்னு பார்த்தா அவர் இருந்துட்டு இல்ல நான் டாக்டரை வெளியில வர வச்சே தீருவேன்னு வேணும்னே ஹீரோ வீட்டு வாசல் உட்காந்து டாக்டர் எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என்னால் நடக்க கூட முடியல, என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு இவ கத்திட்டு இருக்க. உள்ள இருக்கிற ஹீரோ ஹீரோயின் அவசரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வராங்க. பார்த்தாலே தெரியுது இந்த மரியம் டிராமா பண்ணிட்டு இருக்குது. இருந்தாலும் ஹீரோ அவளை உட்கார வச்சு பொறுமையா காலெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினா கோவத்துல கையை கட்டி முறைச்சிட்டு இருக்கா. ஆனா அவனா எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான், கால்ல இருக்கிற அந்த பெருவிரல் நகத்தை மட்டும் அப்படியே புடிங்கி எடுத்துட்டோம்னா கால் வலி சரியாயிடுங்கவும். ஹீரோயினுக்கா இப்ப தான் ஹாப்பியா இருக்கு. டாக்டர் சரண் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கான டூல்ஸ் நான் எடுத்துட்டு வந்தேன்னு உள்ள போய் கட்டிங் பிளேட் எடுத்துட்டு வரவும் இது கரெக்டா இருக்கும் குடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சிரிச்சுட்டே அதை வாங்க. டாக்டர் எனக்கு இப்ப கால் வலி சரியாயிடுச்சு, என்னால நடக்க முடியும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுந்திருக்க போக ஹீரோயின் ஓடி வந்து என் டாக்டர் கிட்ட வந்துட்டு நீங்க இப்படி பாதியில போய் சொல்லிட்டு போறது நான் விரும்பல, முழுசா குணமானதான் நான் அனுப்புவேன்னு அவள் நல்லா கெட்டியா புடிச்சு வச்சுட்டு ஹீரோ விட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்ல அவனுமே நகத்தை புடுங்குற மாதிரி கட்டிங் பிளேட வச்சு பெருவிரல் கிட்ட விளையாட்டு காட்டிட்டு இருக்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் பொய்யாதான் கால் வலின்னு சொன்னேன்னு அவ ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கவும் பொய் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கியா, என்கிட்ட இருந்து மோதிரத்தை திருநி அதை திருப்பி கொடுங்க, அது என்கிட்ட இல்லன்னு அந்த பொண்ணு நடிக்க ஆரம்பிக்க. ஹீரோ வந்துட்டு என் பொண்டாட்டியோட பொருளை நீ திருப்பி கொடுக்கலைன்னா இங்க இருந்து ஒரு பொருளை நான் எடுத்துருவேன்னு அவன் திரும்பவும் நகத்துக்கிட்ட கட்டிங் பிளேட கொண்டு போக இல்ல நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் இங்க கொடுத்துட்டு தப்பிச்சா போதுன்னு அங்கிருந்து ஓடி போக ஹீரோவும் சிரிச்சுட்டே அந்த ரிங்க வாங்கி இப்ப ஹீரோட கையில புதுசா இப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி ஆசையா அவளை பார்த்துட்டே போட்டு விடுறான். ரியலா அவளுக்காக மேரேஜ் ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிட்டு அவளை திரும்பவும் கிஸ் பண்றான். உண்மையா கல்யாணம் நடந்துருச்சுல, இனி உண்மையா எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்வாங்களோ அந்த மாதிரி அந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சிடறாங்க. 2 பேரும் காலையில சேர்ந்தேதான் எந்திக்கிறாங்க, ஒன்னா சமைக்கிறாங்க, ஒன்னா துணி துவைக்கிறாங்க, ஒன்னா வீட்டை கிளீன் பண்றாங்க. இவன் பேஷண்ட்ஸை கவனிக்க போகும்போது ஹீரோயினும் கூடவே போய் ஒரு நர்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செய்யறா. அனு பிசினஸ் உமன் அப்படிங்கிற ஈகோவையே மொத்தமா மறந்துட்டு முழுக்க டாக்டரோட மனைவியாவே மாறிட்டா. அவன் கூட சேர்ந்து அவன் ரெஃபர் பண்ற மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் படிக்கிறா. ஹீரோயினுக்கா இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு, நம்ம இப்படியே இங்கேயே இருந்துடலாமாங்க, எனக்கும் அதுதான் ஆசை, நான் உனக்கு கூட்டிட்டு போய் காட்டுமான்னு இவங்க இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி போனா ஒரு கார்டன் மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவுல முக்காவாசி முடிஞ்ச ஒரு பில்டிங் இருக்கு. அதை கை காட்டி இதுதான் நான் கட்டிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல், இதை முழுசா முடிச்சு வச்சு இங்க இருந்தா நம்ம மக்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா சர்வீஸ் கொடுக்க போறோம், இந்த பிளான் ஃபுல்லா முடியும் போது நான் இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவேன். முன்ன ஒரு சேரிட்டி ஈவென்ட் அப்போ ஹீரோக்கு இதை வச்சுதான் ப்ரொமோஷனல் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஐலாண்ட்ல உள்ள மக்களுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ண போறதா. அதுக்கு கூட ஹீரோயின் சும்மா இந்த ஈவெண்ட்டுக்காக டாக்டர் போய் சொல்லி இருந்திருக்கலாம், ஆனா உண்மையிலேயே அவர் மக்களுக்காக என்ன பண்ண போறாருங்கிறத இந்த அவார்டை வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் இருந்திருப்பா. ஆனா இங்க நேரடியா அவனோட பிளான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவன் எதையுமே பொய்யாவோ நடிப்புக்காகவோ செய்யல, உண்மையிலேயே நம்ம ஹஸ்பண்ட் பெரிய ஆளுதாங்கிற மாதிரி இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர் பிளான்ல நானும் உங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையா இருப்பேங்கிறா. அப்படி அவ சொல்றான்னா என்ன அர்த்தம், ஃபியூச்சர்ல இவன் கூட வந்து இந்த ஐலாண்ட்ல செட்டில் ஆகிறதுக்கு அவளுக்கு சம்மதங்கிற மாதிரி தானே. அது ஹீரோக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு, அவ தனக்காக மட்டுமா எல்லாத்தையும் விட்டுட்டு வர போறாங்கிறது. ஒரு மாதிரி அவங்க லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஜாலியா இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவளோட செக்ரட்டரி கிட்ட இருந்து ஒரு கால், மேடம் இங்க ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு பிசினஸ்ல ஏதோ ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு, அதுக்காக ஹீரோயினை அவசரமா பேங்காக் கூப்பிடுறா. ஹீரோயினா திரும்பி ஹீரோ பாக்குறா, அவளுக்கு இங்க இருந்து போறக்கே மனசு இல்ல. அதான் அத்தை சாயா அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்க மாட்டாங்களாங்க, நீங்க தானே கம்பெனியோட சிஇஓ, எந்த முடிவுனாலும் நீங்க இல்லாம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு அவ அவசரப்படுத்துறது பார்த்தா ஹீரோயின் உடனே போகணுமாட்டு இருக்கு. ஆனா இவளுக்கு ஹீரோ கிட்ட அதை எப்படி சொல்றேனே தெரியல. ஆனா அவன் அவளை புரிஞ்சுக்கிட்டு அனு நான் என்னோட ஃபியூச்சர் பிளான்னு சில வச்சிருக்கேன், அதுக்காக நீ உன்னோட லைஃப மொத்தமா தொலைச்சிட்டு என் கூட வந்து இருக்கணும்னு இல்ல, நீ உங்க அப்பாவோட வேலையை அவருக்காக இப்ப செஞ்சிட்டு இருக்கல, அதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணணும்ல, நீங்க இருந்து கிளம்பு, அப்ப நீங்க நானும் உன் கூட வரேன், இங்க உள்ள மக்கள்லாம் இங்க எதுவும் எமர்ஜென்சி தேவைப்பட்டா திரும்ப அவங்களே எனக்கு கால் பண்ணுவாங்க, நான் அப்ப வந்துக்கிறேங்கவும். இல்ல சரண் நீங்க இருந்து போனா நம்மளோட லவ்
குறைஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் எங்க போனாலும் அன்பு மாறாதுன்னு இவங்க 2 பேருமா கிளம்பி பேங்காக் வந்துட்டு இருக்காங்க. வர வழியிலேயே அங்கங்க நின்று ஞாபகார்த்தமா போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. எப்படியா அன்னைக்கு நைட்டுக்குள்ள ஹீரோனோட வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க. அவங்கள வாசலே இருந்து இந்த சாயா பாத்துட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் அவனுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஹீரோக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கான். ஆனா ஹீரோயினும் அவனை கண்டுகிட்ட மாதிரியே இல்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஹீரோ ஐலாண்ட்ல இருக்கும் போதெல்லாம் வேலை பிஸில ஷேவ் பண்ணாம இருந்திருப்பான். அங்க இருக்கும்போது அது டிஃபரெண்டா தெரிஞ்சிருந்திருக்காது. இங்க இது நல்லா இல்லன்னு ஹீரோயின் அவனை கூட்டு போய் அவளாவே ஷேவிங் எல்லாம் பண்ணி விடுறா. ஷேவிங் மட்டும் நடக்கல, அங்கேயும் கூட ஒரு ரொமான்ஸ், கலாட்டா, காமெடின்னு எல்லாமே போயிட்டு இருக்கு. அடுத்து 2 பேரும் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி பெட்ரூம்க்கு வரவும் ஹீரோ வந்துட்டு நீங்க என்னோட பெட்லயே படுத்துக்கலாங்க. உன்னோட பெட்டா, இது நம்ம பெட்னு சொல்லிட்டு அவன் பெட்ல குதிக்க போக ஹீரோயினா அவன் எங்க தாமேல விழுந்துருவானோன்னு நகுந்து உட்கார போக திரும்பவும் 2 பேத்துக்கும் பெட்ல ஃபைட் ரொமான்ஸ்னு போய்கிட்டே இருக்கு. அப்போ ஹீரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரவும் அவன் கூட கண்டுக்கல. யார் உங்களுக்கு இந்நேரத்துல மெசேஜ் அனுப்புறது, நான் பாக்கணும்னு ஹீரோயின் ஓடி போய் அவனோட மொபைல் எடுக்க போக அனு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம்னா அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். யார் இந்நேரத்துல நம்மளுக்கு மெசேஜ் பண்ணா என்ன, இது நம்ம டைமிங், இதை யாருக்காகவும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. ஐலாண்ட்ல இருக்கும்போது நம்ம அப்படிதானே இருந்தோம், அதே தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு அந்த மொபைல தூக்கி அந்த சைடு போட்டு திரும்பவும் இவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப, ஹீரோயின் அவளோட ஆபீஸ் கிளம்ப. ஆனா 2 பேரும் அப்பவும் கூட ஒட்டிக்கிட்டே தான் நிக்கிறாங்க. அவனுக்கு டைம் மாட்டி விட்டுறதுக்கு, ஷர்ட் எடுத்து கொடுக்கறதுக்குலாம் இவன் ஹெல்ப் பண்ண, அதே மாதிரி அவளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இவன் பார்த்து செஞ்சிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா, அதுக்கு ஒரு மாதிரி ரிங் டைப்ல இருக்கிற கம்மல் போடலான்னு பாக்கும்போது இவன் தான் அது வேண்டான்னு இன்னொன்னு செலக்ட் பண்ணி அவளுக்கு போட்டு விட்டு இருந்திருப்பான். இப்ப 2 பேரும் கையை கொத்துட்டே மாடிப்படியில இருந்து வேகமா ஸ்டெப்ஸ் இறங்கி வர ஹீரோட அத்தைங்க 2 பேரும் அங்க பாரு அனுவும் மாப்பிளையும் கையை கொத்திட்டு வராங்க. அங்க பாரு அவங்க ஸ்டெப்ஸ் கீழே கால் வைக்கும் போது ஒரே சிங்கா வைக்கிறாங்க. அவங்க மூஞ்சில பாரு ஒரே மாதிரி பல்ப் எரியுது. அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ பாக்க அழகா இருக்கே, நம்ம தேவையே இல்லாம கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா இருந்து லைஃபை மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஹீரோ ஹீரோயின்காக லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இவங்களுக்காக ஃபீலும் பண்ணிக்கிறாங்க. 3வது 4வது கொஞ்சம் வயசு கம்மி தான், அதனால நம்ம வேண்டாம் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு அவங்க மைண்டுக்குள்ள ஒரு தாட் ஓடிட்டு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்ல இருக்கிற ஹீரோவும் ஹீரோயினும் கூட முன்ன மாதிரி அவங்களாவே சாப்பிட்டுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிட்டு சாப்பிடுறாங்க. இதெல்லாம் சாயாவோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆயிடுச்சுன்னு பார்த்தாலே தெரியுது. இதையும் கூட 3வது 4வது ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பெரியத்தைக்கு எல்லாமே அவங்க ஆசைப்படி போறதுனால அவங்க பெருசா கண்டுக்கிறது இல்ல. இந்த 2வது என்னமோ கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. பொறாமன் கூட வச்சுக்கலாம். இதுல என்ன சந்தோஷப்படுறதுக்கு இருக்கு, என்ன இருந்தாலும் இது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நடந்த கல்யாணம் தானே, கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும், அப்புறமா இந்த காதெல்லாம் காணாம போயிடும். பெரியத்தையா கோவமா நீ வாய் மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டியாங்க. ஆமாமா நம்மளாம் வாய் மூடிட்டு சும்மா இல்லாம இருக்கனாலதான் நம்ம அண்ணன் அவர் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு மாப்பிளைய நம்ம கிட்ட கடன் பட்டவரையே கூட்டிட்டு வந்தாரு. 2வது லேக்குக்கான பொண்ண நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற, அதுவும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ண மறுமலா கூட்டிட்டு வர போறாரு. இப்படியே போச்சுன்னா நம்மளோட குடும்பமான எண்ணத்துக்காகிறது. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. உன்னை பெரிய தந்துட்டு உனக்கு என்னாச்சு திடீர்னு, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு உனக்கு மறந்துருச்சா? அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்கிறத கிட்டத்தட்ட 2வது ஹஸ்பண்ட் கூட வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அவர் நம்ம அப்பா கிட்ட எடுபடி வேலை பார்த்துட்டு இருந்தவர் தானே. அந்த சமயத்துல அப்பாவோ நாங்களும் உன்னோட லவ்வுக்கு அப்போஸ் பண்ணலையே, நீ ஒருவேளை அவர் கூட பிரேக்கப் ஆகாம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் நீ அந்த பர்சன் கூட வாழ்ந்துட்டு கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு பெரிய அத்தையா மட்டும் பேசாம அக்காவாவும் பேச, என்ன நீ என்ன குத்தி காட்டுறியா, அப்ப என்ன நான் இந்த வீட்டுல எதுவுமே பேசக்கூடாதான்னு அவங்க சாப்பிடாம கோச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா மத்த யாரும் இதை சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா அத்தைகள் எப்பவும் இந்த மாதிரி அவங்களாவே கோச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, அவங்களே நார்மலாவும் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கம்பெனில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தானே வந்திருப்பா. அது என்ன பிரச்சனைனா, முன்னவே நான் சொல்லியிருந்திருப்பேன் கம்பெனில லான்ச் பண்ண போறதா இருந்த ஒரு பர்னிச்சர் டிசைனை யாரோ டூப்ளிகேட் பண்ணியிருந்திருக்காங்கன்னு. அதனால இவங்க ப்ராடக்ட்டை இவங்க லான்ச் பண்ணாம வெயிட்டிங்ல வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி அதோட டூப்ளிகேட் ப்ராடக்ட் மார்க்கெட்ல வந்து நிறைய பேருக்கு சீப்பாவும் போய் சேர்ந்திருக்கு, அதோட நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்திருக்கு. சோ இப்போ இவங்களோட ப்ராடக்ட்டை உள்ள கொண்டு போனாங்கன்னா அதுல பெருசா லாபம் கிடைக்க போறது இல்ல. ஆல்ரெடி உற்பத்தி பண்ணி வச்சுக்கிற பர்னிச்சர்லாம் ரீமாடல் தான் பண்ண வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட அதுலயே லாஸ் கணக்கு நிறைய சேர்ந்திருக்கு. அப்போ இந்த லாஸ யார் ஏற்படுத்தினது, யார் இந்த பர்னிச்சர் மாடலை வெளியில கொண்டு போய் விட்டுருப்பாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 2வது அத்தை பண்ண வேலை தான். அவங்க தான் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு எதுக்காக கொண்டு போய் அந்த மாடலை கொடுத்துருக்காங்க. அத்தையோட அந்த பாய் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா, அதாவது நம்ம ஹீரோனோட தாத்தா கிட்ட தானே அசிஸ்டன்டா வேலை செஞ்சிருக்காரு. சோ அவருமே தனியா பிசினஸ் பண்ணலான்னு ஒரு சின்ன பர்னிச்சர் கம்பெனி தான் வச்சிருந்திருக்காரு. அந்த கம்பெனிக்கு தான் அத்தை இந்த மாடலை கொண்டு போய் கொடுத்திருந்திருக்காங்க. ஹீரோன் இந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட காட்ட அவருக்கு இந்த லாஸ் கணக்குல எல்லாம் பெருசா வருத்தம் கிடையாது. தான் தங்கச்சி இப்படி பண்ணிட்டாலேன்னு தான் வருத்தம். சரிமா, கம்பெனியோட சிஇஓ நீ என்ன முடிவு எடுக்க போறாங்க? அத்தையும் நம்ம கம்பெனியோட ஒரு ஷேர் ஹோல்டர், அவங்க தான் இந்த தப்ப பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா கம்பெனி மேல இருக்கிற மதிப்பே போயிடும். அவங்கள ஒரு வார்னிங்கோட மன்னிச்சு விட்டுலாங்கவும் அப்பாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவருமே இந்த முடிவை தான் எடுத்திருந்திருப்பாரு. ஏன்னா எந்த காரணத்துக்காகவும் குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் அவருது. இப்படிப்பட்ட முடிவை ஹீரோயின் அவளா மட்டும் எடுக்கல, ஹீரோ கிட்ட இதுக்காக சஜஷன் கேட்டிருந்திருப்பா. அவன் தான் அவளுக்கு இந்த ஐடியா கொடுத்தது. அடுத்து 2வது அத்தையை கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ண என்னன்னு அவங்க கிட்ட ஒரு விசாரணை நடத்த மத்த 3 அத்தைகளுக்குமே நீ பண்ணது தப்புங்கிற மாதிரிதான்
அவங்கள கொஸ்டின் பண்றாங்க. ஆனா ரெண்டாவது அத்தையா, நீங்களா இன்னமும் அண்ணன் நம்பிட்டு எத்தனை காலம் இருக்க போறீங்க? அவருக்குன்னு தனி குடும்பம் இருக்கு, அவரோட பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட கல்யாணம் ஆகி அவங்க வாரிசு அப்படின்னு அவர் கம்ப்ளீட்டா ஃபேமிலியா செட்டில் ஆயிட்டாரு. நமக்கு என்ன இருக்கு? நமக்குன்னு யாருமே இல்ல. நம்ம கடைசி வரைக்கும் அண்ணனை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கணும். அதனாலதான் என் லைஃப் நானே டிசைட் பண்ணிக்கலான்னு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து அவரோட கம்பெனி ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சா இன்னைக்கு மார்க்கெட் வேலையில ஷேரோட மதிப்பு எவ்வளவோ அதை எனக்கு பணமா கொடுத்து என்ன கம்பெனில இருந்து வெளியேற்றிருங்கன்னு சொல்றாங்க. அப்பாவா, நாங்க உன்னை கம்பெனில இருந்து எல்லாம் வெளியேற்றணும்னு நினைக்கவே இல்லம்மா. நீ பண்ணது தப்புன்னு உணர்த்துறதுக்காக தான் இந்த மீட்டிங். அண்ணா உங்களை எல்லாம் ஏமாத்திருவேன்னு நினைக்கிறீங்களா? எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதான். ஆனா உங்களுக்கு எல்லாம் நான் குடும்பம் இருக்க வேண்டாம்னு நினைக்கலையே. இது உங்களுக்கான வாழ்க்கை. நீங்க இப்படிதான் வாழ போறோம்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்க. உங்களோட டெசிஷனை மாத்திரக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா நீங்க யாருமே அதுக்கு ஒத்து வரல. நம்ம ஒன்னும் சின்ன வயசுல இவ்வளவு பணக்காரங்களா இருந்தது இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம அப்பா இந்த பர்னிச்சர் கம்பெனி ஆரம்பிக்கும் போது சின்ன கடையா தான் இருந்துச்சு. நம்ம அம்மா ஒரு குட்டியூண்டு வீட்டுல தான் நம்மள வச்சு வளர்த்திட்டு இருந்தாங்க. ஒரு நேரம் சாப்பாடுக்கே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். நான் சாப்பிடலைனாலும் என் தங்கச்சிக்கு நீங்க எல்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக என் சாப்பாடையும் நான் உங்களுக்கு தானே கொடுத்தேன். அம்மா சாகும் போது கூட அப்பா வேலைன்னு அதுலயே போயிடுவாரு. நீதான் உன் தங்கச்சிகளை அம்மாவாவும் இருந்து பாத்துக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அந்த சத்தியத்துக்கு தகுந்தாப்புல தானே நான் உங்க எல்லாரும் என் பொண்ணு மாதிரி வளர்த்திட்டு இருந்தேன். நீங்க அண்ணனோட அன்புல சந்தேகப்படுறீங்களான்னு அவர் பாவமா கேட்கவும் மத்த 3 அத்தைகளும் எமோஷனல் ஆயிடுறாங்க. நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசி அண்ணன் வருத்தப்பட வைக்கிற? உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய சீட்டரு. அவர் நம்ம அப்பா கூட இருக்கும் போதே எவ்வளவோ அவரை ஏமாத்தி இருக்காரு. அண்ணன் தான் சரி உன்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவர் மேல எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காம கம்பெனில இருந்து மட்டும் நீக்க செஞ்சாரு. ஆனா அவனா தனியா போய் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு அதுல நிறைய லாஸ் ஆயிருக்கான். இப்போ அவன் கம்பெனிக்கே போய் நீ உதவி செஞ்சிட்டு இருக்க. நீ அவனை நம்பி போனா ஏமாந்துதான் போவ. எங்களுக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு, நாங்க அண்ணன் கூட தான் இருக்க போறோம் அப்படின்னு மத்த 3 அத்தைகளும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரெண்டாவது அத்தையா, உங்களுக்கு எல்லாம் லைஃப் பார்ட்னர் இல்லங்கறனால நீங்க அண்ணன் நம்பி அண்ணனை காக்கா பிடிச்சு காலத்துக்கு இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இருக்குன்னு அவசியம் இல்ல. நான் போறேன்னு அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கம்பெனில இருந்து வெளியேறிடுறாங்க. அதுல அப்பா இன்னுமே ரொம்ப மன வருத்தப்படுறாரு. அப்ப இந்த சாயா அப்பா பக்கத்துல உட்காந்து, நீங்க வருத்தப்படாதீங்கண்ணா, அக்கா அவங்க பண்ண தப்ப உணர்ந்து திரும்பவும் வீட்டுக்கே வந்துருவாங்கன்னு சொல்ல, அவன் வந்துருவாதான், இருந்தாலும் என் தங்கச்சிக்கு என் மேல நம்பிக்கை இல்லாத அளவுக்கு நான் ஒரு நல்ல அண்ணனா இல்லாம இருந்திருக்கேன். நான் எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன்கிட்ட கூட நான் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன்ல, அதனாலதான் ரீசெண்ட் டைம்ல நீ கூட என்னை எதிரியா பார்த்த. நான் என்னமோ இத்தனை நாளா நான் ஒரு நல்ல அப்பாவா இருக்கேன், நல்ல அண்ணனா இருக்கேன், நல்ல குடும்ப தலைவனா இருக்கேன், நல்ல பிசினஸ் மேனா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எதிரியும் நான் சின்ன சர்க்கிள் அடைஞ்சிருக்கணும்னு எனக்கு ஏன் மேலதான் கோவம், உங்க யார் மேலையும் கோவம் இல்லைங்க. இல்லைண்ண, நீ எல்லா இடத்துலயுமே சரியான ஆளாதான் இருந்திருக்க. நீ ஒருத்தர் இல்லைன்னா இந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லாம போயிருந்திருக்கும். நான்லாம் எங்கேயோ இருந்து வந்தவன். என்னோட அம்மா அப்பா கிட்ட வேலை செஞ்சு அவருக்கு அவங்கள பிடிச்சிருந்தது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உன் குடும்பத்துக்குள்ள என்னையும் சேர்த்தி என்ன எவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்க. உன் மனசுலாம் யாருக்குமே வராது. நீ எப்பவுமே சரியாதான் இருந்திருக்க. நாங்க பண்ணதானே தப்பு. நீ தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காதன்னு அவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்பா அவன் கைய பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு என் மேல நிறைய பாச மரியாதை எல்லாம் இருக்கு. ஆனா இந்த அணு விஷயத்துலதான் நீ சில தப்பான முடிவுகள் எல்லாம் எடுத்துட்ட. இனிமே அது நடக்காதுன்னு அவன் மேல நம்பிக்கை வைக்கலாம்லங்க. அவனுக்கு கண்டிப்பானு வாக்குறுதி எல்லாம் கொடுக்கறான். சோமிகா வெளியில போனா போலீஸ் வரைக்கும் பிரச்சனை இழுத்து விடுறான்னு அவங்க அப்பா அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பார்ல. அவ ரூம்குள்ள இருந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. பாடி கார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்க, எனக்கு அவளோட பிடிவாதத்தை பத்தி நல்லா தெரியும். அவளெல்லாம் பசி தாங்க முடியாது. மிஞ்சி போனா ஒரு 2 நாள் பட்னியா இருப்பா. அதுக்கப்புறமா அவளே சாப்பிட ஆரம்பிச்சிருவா. அவளை வெளியில விட்டாதான் பிரச்சனை அதிகமாகும். நீங்க கேர்ஃபுல்லா அவளை பாத்துக்கோங்கிறாரு. சரி பட்னி டிராமா போட்டாவாச்சு நம்மள அப்பா இறக்கப்பட்டு வெளியில விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் தன்னை கண்டுக்காம போகவும் இனி தானே தான் தப்பிக்கணும்னு அவளோட ரூம்ல இருந்து பால்கனி ஓபன் பண்ணி அங்க துணியெல்லாம் ஜாயின் பண்ணி கட்டி விட்டு அதுல இருந்து இறங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. பாடி கார்ட்ஸ் எல்லாம் சார் மேடம் தப்பிக்கிறாங்கன்னு கூச்சல் போடவும் எல்லாருமே சோமிக்க தப்பிச்சிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அவ கட்டி வச்ச துணி வேற பாதிலே கழண்டுதா. இவ கீழே விழுந்து கால்ல எல்லாம் அடிபட்டுருது. அப்பதான் ஓடி வந்து அவளை தூக்கி விட்டு, என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க? உன்னோட பாதுகாப்புக்கு தான் நான் அடைச்சு வச்சிருக்கேன். இல்ல எனக்கு உங்களோட பாதுகாப்பு தேவையில்லை. என்னோட லைஃப் எப்படி இருக்கணுங்கிறது நானே முடிவு பண்ணிக்கிறேங்க. சோமிகா, நீ ஒண்ணு அப்பா இந்த பணக்கார வாழ்க்கையை செலக்ட் பண்ணும், இல்லைன்னா வெளியில போய் நீ இழுத்துட்டு வர பிரச்சனைக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன். அதுக்கான பாதக விளைவுகளை எல்லாம் நீ தான் ஏத்துக்கணுங்கும் போது எனக்கு நீங்களே வேண்டாம், உங்க சொத்து வேண்டாம்னு கிளம்பி போயிடுறா. கால்ல அடிபட்டு இருக்குல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக ஹீரோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர பேஷண்ட் துரத்தி விட முடியாதுல்ல. அதனால அவளுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அங்கதான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி சோமிகா கால்ல அடிபட்டு என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்ந்திருக்கா. என்னோட மேற்பார்வையில தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போகுதுங்கவும் இவளுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. இருந்தாலும் ஒரு டாக்டரா உங்க பேஷண்ட்டை நீங்க துரத்தி விட முடியாது தான். இருந்தாலும் இந்த சோமிகா கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. அவ சரியான டிராமா குயின், எப்ப என்ன வேண்டாலும் பண்ணுவா அப்படின்னு அவ சீரியஸா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவா தன்னை மிஞ்சி அவ என்ன பண்ணிட போறா அப்படிங்கிற ஓவர் கான்பிடன்ஸ்ல அந்த அட்வைஸ அவ்வளோக்கா சீரியஸா எடுத்துக்கல. அது பின்னாடி பெரிய விளைவுகளை எல்லாம் அவனுக்கு ஏற்படுத்த போகுது. சோமிகாக்கான இனிஷியல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியவும் அவளோட கால் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுது. அவளை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு கூட சம்மரி கொடுத்துட்டாங்க. ஆனா அவ நான் ஹாஸ்பிட்டல் இருந்து நகர மாட்டேன்னு அங்க பெட்லயே படுத்து கிடக்குறா. ஹீரோ வந்து அவகிட்ட பொறுமையா சொல்லி, நீ போங்க, இல்ல நான் இங்க இருந்து போக மாட்டேன், எனக்கு இனிமே வீடு இல்ல, அப்பா இல்ல, யாருமே
இல்ல, எனக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்கங்கறா. எனக்கு தெரிஞ்ச உங்க அப்பா உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாரு, எதுவும் தப்பு பண்ணிட்டியா, அதனாலதான் அவர்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டியா, வேணா நான் உங்க அப்பா கிட்ட பேசி அவர்கிட்டயே கொண்டு போய் விடுறேன் வாங்க. நீங்க எங்க அப்பா கால் பண்ணீங்களோ இல்ல என்ன எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விடலான்னு நினைச்சீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேங்க. இங்க பாரு, இந்த பிளாக்மெயில் பண்ணில நீ எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துட முடியும்னு நினைக்கிறேன். உனக்கு உங்க அப்பா கூட சண்டைனா கொஞ்ச நாள் தனியா இரு, பிரச்சனை சரியாயிடுங்கவும். நான் இது வரைக்கும் தனியா இருந்து பழக்கப்பட்டதே இல்ல, எனக்கு எது தேவையோ அதை அப்பாவோட ஆட்களே எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்ப எனக்கு எங்க போறதுன்னு கூட தெரியல, எனக்கு வேணா ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து கொடுக்குறீங்களா, நான் அங்க இருந்துக்கிறேங்க. ஹீரோவும் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கதை விட அவளுக்குன்னு ஒரு வீடு பார்த்து கொடுத்தோம்னா அவ அங்க இருந்துக்குவா அப்படின்னு தான் யோசிக்கிறான். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இவ ஹீரோனை கடத்தின விஷயம் யாருக்குமே தெரியல, அதை போலீஸோடயே சோமிகா அப்பா கிளியர் பண்ணி விட்டுட்டாரு. சோ இவதான் அந்த கடத்தலுக்கு காரணங்கிறது யாருக்குமே தெரியாது. அது போக முன்ன ஹீரோ அந்த ஷோல கலந்துக்கிறதுக்காக சோமிகா தானே நிறைய உதவி பண்ணியிருந்திருப்பா, அதனால ஹீரோவால அவகிட்ட ரொம்ப ஹார்ஷாவும் நடந்துக்க முடியல. இவ கேட்ட மாதிரி அவளுக்குன்னு ஒரு அபார்ட்மெண்ட்டையும் வாடகைக்கு எடுத்து கொடுக்குறான். அந்த இடத்துக்கு இந்த சோமிகா சேல்ஸ் பண்ண வர வச்சு இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போற போட்டோஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் பரப்பி விட சொல்றா. அதுபடி இந்த சேல்ஸ் பண்ணும் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தான் கூட வேலை செய்யறவங்க பாருங்க பாருங்க, நம்ம அனு மேடமோட ஹஸ்பண்ட் அவரோட பழைய லவர் சோமிகா கூட தனியா குடும்பம் நடத்த போறாரு, அதுக்காக அவங்களுக்காக வீடெல்லாம் பாத்துருக்காருன்னு இவ புது பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்கா. இந்த பொருளை ஹீரோயினோட லைஃப்ல என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்த போகுதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹேவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.